அவர்களே, நான் உங்கள் நண்பன். இன்று உங்களுடன் கொஞ்ச நேரம் பேசப் போகிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால தான் இப்ப நான் உங்கள்ட்ட வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆம், எதுவாச்சும் ஒன்று உங்களிடம் கூற வேண்டும் அன்றாட நடைமுறையில. அதை நான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும்போது எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷத்திற்காகவே, உங்களுடன் பேசுவதற்காகவே நான் இந்த வீடியோ போடுறேன். என்னுடைய பேரன் பேத்திகள்லாம் இன்னைக்கு எல்லாரும் அவர்கள் ஸ்கூல் ஓப்பன் ஆச்சுல, லீவுக்கு வந்துட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில 7 மணி ஃப்ளைட்டு அவங்கள போய் அனுப்பி விட்டாச்சு. நான் போகவில்லை. என்னுடைய மூத்த மகள் கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டு அவங்கெல்லாம் வழி அனுப்பி விட்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு இன்றைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கனால உங்கள்ட்ட நான் கொஞ்சம் வீடியோ போட்டு பேசலாம்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரி, எதை பேசுங்கும்போது என் மனதில் ஒன்றே ஒன்றுதான் உதயமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வு, ஏழைகள், பணக்காரர்கள், இருக்கப்பட்டவர்களுடைய மனம், இல்லாதப்பட்டவர்களுடைய மனம், இதைத்தான் நாம நினைத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். எனக்கு மனசுக்குள்ள அடிக்கடி ஒரு சந்தேகம். மனிதனுக்கு ஆசை இருக்க வேண்டியதான். ஆனா அதே அளவுக்கு மீறி போகும்போது அந்த ஆபத்தும் உருவாக்குகின்ற சந்தேகம் இருக்கிறது. அப்படி பார்க்கல, எல்லாரும் மனதுக்கு பயந்து நடக்கவே இல்லை. சில ஒரு மனிதர்கள் மட்டும் மனதுக்கு பயந்து நடந்து தன்னையும் காப்பாற்றிட்டான், பிறரையே காப்பாற்ற முடியாமல் நடுத்தரவாதிகளாக நகர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை. எனக்கு ஒரே ஒரு மனதினுடைய ஆசை, ஏழைகள் இல்லாத ஒரு உலகத்தை பார்க்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை. ஆனா இங்க இருக்கப்பட்டவர்கள் இல்லாதவருக்கு உதவி பண்ணும் போது மட்டும்தான் அந்த காலகட்டம் அமையும். அதை நானும் சிந்திச்சு பார்க்கிறேன். நம்மளுடைய நாடு இப்ப எந்த அளவுக்கோ வளர்ச்சியா இருக்குது. இந்தியாவில் அதிலும் தமிழ்நாடு ரொம்ப வளர்ச்சியாகி நல்ல ஒரு விதத்தில் உலகம் பேசும் நாடாக நமக்கு ஊராக இருக்கிறது. இதில் இருக்கும் நபர்கள், இதில் இருக்கும் பணக்காரர்கள், அந்த பணக்காரர்களிடம் வேலை செய்து கொண்டிருக்கும் ஏழைகள், அன்றாண்டு அந்த பற்றாக்குறையில் சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் ஏழைகள், இவர்களுக்கெல்லாம் சமநிலை ஏற்பட வேண்டும் என்றால், அப்போ இருக்கப்பட்டவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணால் மட்டும்தான் அந்த சமநிலை ஏற்படும். அதை எவ்வளவு சீக்கிரம் நம் நாடு மக்கள், பணக்காரர்கள் புரிந்து கொள்கிறார்களோ அப்போதுதான் நம்முடைய நாடு சமநிலையாக ஏழைகள் இல்லாத நாடாக பார்க்கலாம். நான் உங்கள் நண்பன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.